ஓம் சாந்தி. கோல்டன் மார்னிங். நாம் புதிய உலகில் செல்ல இருக்கிறோம். இந்த பட்டியின் பெயர் திவ்ய அனுபூதி பட்டி. இன்று நாம் 1980 ஆண்டு முரளியை துவங்க இருக்கிறோம். இதில் முதல் முரளி 2/1/1980. வரக்கூடிய சொர்க்கம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி தான் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இதில் 16 விஷயங்கள் உள்ளன. வதனத்தில் பிரம்மா பாபாவும் சிவ் பாபாவும் உரையாடி கொண்டு இருந்தார்கள். சத்யுகத்தின் மகிமைகள் சர்வகுண சம்பன்னம், சோலாகலா சம்பூர்ணம், சம்பூர்ண நிர்விகாரி, அஹிம்சா பரமோதரம் மற்றும் மரியாதா புருஷோத்தம் ஆகும். இதில் ஒரு குணம் கூட குறையக்கூடாது. முழு ஞானத்தின் குறிக்கோள், அதன் வெளிப்பாடு சமர்த்தி சொரூபமாகும். இதை நாம் சங்கம யுகத்தில் அனுபவம் செய்ய வேண்டும். ஜீவன் முக்தியை சங்கமத்தில் அனுபவிக்க வேண்டும். சர்வகுண சம்பன்னம் என்றால் ஒவ்வொரு குணத்தையும் நினைவில் வைக்க வேண்டும், நடைமுறைப்படுத்த வேண்டும். 16 கலைகள், குணங்கள், ஈஸ்வரிய மரியாதைகளை நிரந்தரமாக நினைவில் வைக்க வேண்டும். இந்த 16 விஷயங்களில் முதலாவது பிராப்தி. சத்யுக பிராப்திகளின் ஆதாரம் சங்கமத்தில் இருக்கிறது. எந்த விஷயத்திலும் ஒரு குறைபாடு அல்லது இச்சை இருக்கக்கூடாது. இச்சா மாத்திரம் அவிக்ஞா என்ற ஸ்திதியில் இருக்க வேண்டும். அப்படியென்றால் எந்த ஒரு விஷயமும் நம்மை ஈர்க்கவோ குழப்பத்தில் அழைத்து செல்லக்கூடாது. மனதில் இந்த ஓசை எழக்கூடாது, எனக்கு இது வேண்டும் என்று. அப்பொழுதுதான் எல்லா பிராப்திகளில் முழுமை அடைய முடியும். ஏதாவது ஒரு பிராப்தியில் இச்சை இருந்தால், ஒரு விஷயத்தில் பற்று இருந்தாலோ எல்லா பிராப்திகளிலும் சம்பன்னம் ஆக முடியாது. முன்பட்டியில் கேட்டோம், எவரிடம் ஞான தனம் இருக்கிறதோ அவர்களிடம் மற்ற எல்லா தனங்களும் தானாக வந்துவிடுகிறது. எந்த அளவிற்கு ஞானத்தில் நிறைந்து இருக்கிறோமோ அந்த அளவிற்கு பிராப்திகள் நிழல் போல் நம் பின்னால் வரும். எதையும் நாடி செல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. எதை நினைக்கிறோமோ அது பிரத்யக்ஷமாக நம் முன் வந்து சேரும். என்னென்ன பிராப்திகள் அடைந்து இருக்கிறோம் அதை நினைவில் வைக்க வேண்டும். இப்பொழுது நாம் சங்கமத்தில் சந்தோஷமாக இருந்தால் வருங்காலத்தில் எதையும் நாம் ஆசைப்பட மாட்டோம். பிராப்திகள் எஜமானர்களின் முன்னும் பின்னும் சுற்றி வரும். பிராப்திகள் ஆசைப்படும், நம்முடைய எஜமான் எப்பொழுது நம்மை பயன்படுத்துவார் என்று. பிராப்தி அளிக்கக்கூடிய வள்ளல் இப்பொழுது நமக்கு கிடைத்திருக்கிறார். அதனால் எல்லாவித பிராப்திகளையும் இப்பொழுது நாம் அனுபவம் செய்ய வேண்டும். என்னென்ன கிடைத்திருக்கிறதோ அது நடைமுறையில் தென்பட வேண்டும். பிராமண வாழ்க்கையின் முக்கியமான ஆசையாவது அதீந்திரிய சுகமாகும். எவர் ஒருவருக்கு இந்த சுகம் கிடைத்து விடுகிறதோ அவரை உலகத்தில் எதுவும் ஈர்க்க முடியாது. எல்லைக்கு உட்பட்ட விஷயங்கள் அதில் செல்ல மாட்டார்கள். மானம், மரியாதை போன்ற விஷயங்கள் அல்லது ஸ்தூல பொருட்கள் அதை பயன்படுத்தினாலும் அதன் வசம் ஆக மாட்டார்கள். நம் தாதிகளின் வாழ்க்கையில் பார்த்திருக்கிறோம். எத்தனையோ பரிசு பொருட்கள் வந்தாலும் ஒரு திசையில் வந்து மற்றொரு திசையில் சென்றுவிடும். பற்று இருக்காது. இந்த சங்கமத்தில் எத்தனை கொடுக்கிறோமோ அது பெருகும். எதுவெல்லாம் நமக்கு சங்கமத்தில் பிராப்தியாக உள்ளதோ அது ஸ்தூல பொருளாக இருக்கட்டும் அல்லது சூட்சும பொருளாக இருக்கட்டும், அதை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். இப்பொழுது நாம் பிராப்திகளில் நிறைந்த அனுபவம்
ஏற்பட்டால்தான் சத்யுகத்தில் பிராப்தி நிறைந்தவர்களாக இருக்க முடியும். சங்கமயுகத்த பிராப்தி மற்றும் சத்யுக பிராப்தியில் வித்தியாசம் உள்ளது. நம் பாட்டு ஒன்று பாடுகிறோம், பாபா எங்கு கிடைக்கும் இப்படிப்பட்ட அன்பு என்று. சங்கம யுகத்தின் பிராப்தி நமக்கு யோகத்தில் ஆழ்ந்த அனுபவங்கள் கிடைக்கின்றன. இதை நினைத்தால் சத்யுக பிராப்தி என்பது பெரிதாக தோணாது. இரண்டாவது பிராப்தி பிரகிருதி. விஸ்வபதியின் முன்னே இயற்கை எப்படி வரும்? சேவாதாரி ரூபத்தில் வரும். கலியுக இறுதியில் கூட இயற்கை அழகாக எப்படி ஈர்க்கக்கூடியதாக இருக்கிறது. நல்ல வைப்ரேஷன் இருக்கிறது. வனப்பகுதிகளில் சென்றால் அங்கு பலவித வடிவங்களை நாம் பார்க்கலாம். ஒட்டகத்தின் ரூபத்தில், பாம்பு வடிவில் மலைகள். அதை பார்த்து சத்யுகத்தின் நினைவு வந்துவிடுகிறது. பலவித பறவைகள் வனத்தில் இருக்கும். அது நகரங்களில் வராது. சாந்தி வனத்திலிருந்து சிறிது தூரம் வனத்தில் சென்றால் பலவித பறவைகளை பார்க்கலாம். அங்கு கரடி கூட இருக்கும். ஆனால் சத்யுகத்தில் கரடி வராது, மயில் இருக்கும். சத்யுக இயற்கை எவ்வளவு சிரேஷ்டமாக அழகாக இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். வைப்ரேஷன் எப்படி இருக்கும்? கலியுக இயற்கை எப்படி இருந்தால் சத்யுக இயற்கை எப்படி இருக்கும் என்று சிந்திக்க வேண்டும். நமக்கு ஃபுல்லாக சார்ஜ் ஆகி விடுகிறது. மூன்றாவது விஷயம், அங்குள்ள பறவைகள். இப்பொழுது யூரோப் சென்றால் அங்குள்ள பறவைகள் பெரிதாக அழகாக உள்ளது. பல நிறங்களில் ஈர்க்கக்கூடியதாக உள்ளது. இங்கு கூட மவுண்ட் அபுவில் 300க்கும் மேற்பட்ட பறவைகள் உள்ளன. பறவைகள் உங்களை சந்தோஷப்படுத்தும் அதனுடைய பாட்டால். இங்கு கூட சில பறவைகள் உள்ளன. ஆம்புலன்ஸ் போன்ற ஒலியை எழுப்பக்கூடிய பறவைகள், சிலது பூதங்களை போன்ற ஒலியை எழுப்பக்கூடிய பறவைகள் கூட இருக்கின்றது. நான்காவது காய்கறிகள். அங்கு பழங்கள் மற்றும் பூக்கள் இருக்கும். இங்கு பூவின் உணவு என்னென்ன பூக்கள் இருக்கின்றன? உணவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய பூக்கள், காலிஃப்ளவர், நீம் போன்றது. தாதியின் குடிலில் வாசலில் சில பூக்கள் இருக்கின்றன. அதை கூட சமைத்தால் சப்ஜியாக உண்ணலாம். பல சுவைகளில் பூக்கள் இருக்கும். இப்பொழுது டாக்டர்கள் இனிப்பு சாப்பிடக்கூடாது என்று கூறிவிடுகிறார்கள். அங்கு டாக்டர்கள் இருக்க மாட்டார்கள், வக்கீல், போலீஸ் இருக்க மாட்டார்கள். அங்கு நாம் பழம் மற்றும் பூக்களை உட்கொள்வோம். அங்கு சாறு நிறைந்த பழங்கள் இருக்கும். அதை நாம் குடிப்போம், இளநீர் போல. அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அதை நாம் பறிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. நமக்கு எண்ணம் வரும் பொழுது மரம் வளைந்து கொடுக்கும். இப்பொழுது கூட வெளிநாடுகளில் பார்க்கிறோம் பெரிய பெரிய பழங்கள், மாம்பழம், சப்போட்டா. பார்த்தாலே எச்சில் ஊறக்கூடிய பழங்கள் இருக்கின்றது. ஆறாவது தண்ணீர். தண்ணீர் இயற்கை மருந்துகள் நிறைந்ததாக இருக்கும். இப்பொழுது கங்கை நீரை காண்பிக்கிறார்கள். அதில் கிருமிகள் வருவது இல்லை. அங்குள்ள தண்ணீர் சுத்தமாகவும் சக்தி நிறைந்ததாகவும் இருக்கும். அங்கு பால் குடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அங்கு மாமா இருப்பார், ஆனால் சித்தப்பா இருக்க மாட்டார். அங்கு உறவுகள் மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அங்கு குடிக்கும் நீர் சக்தி நிறைந்ததாக, எசன்ஸ்ஃபுல்லாக இருக்கும். மலையிலிருந்து வரக்கூடிய நீர் மிகவும் தூய்மையானதாக இருக்கும். அடுத்தது அமிர்த வேளை. அங்கு நமக்கு செய்வதற்கு ஒன்றும் இருக்காது. அங்கு அமிர்த வேளை 4 மணிக்கு இருக்கும். அங்கு நாம் சோர்வடைய மாட்டோம். இயற்கையே கடிகாரமாக இருக்கும். பறவைகள் நம்மை எழுப்பிவிடும். கொரோனா காலத்தில் கூட நாம் பார்த்தோம், பறவைகள் மிகவும் காலையில் எழுந்து அழகான ஒலியை எழுப்பின. பஞ்சாபில் கூட எவ்வளவு மலைகளில் இருந்த பனி கூட பளிச்சென்று இருந்தது. அங்கு அமிர்த வேளை குஷியுடன் எழுந்திருப்போம். எழுந்து என்ன செய்வோம்? அங்கு எழுந்தவுடன் மனம் லேசாக இருக்கும். அங்கு டென்ஷன் இருக்காது. அதற்கு பின் படிப்பு. டென்ஷன் நிறைந்ததாக இருக்காது.
இப்பொழுது கூட பாருங்கள், ஹோம்ஒர்க் செய்ய வேண்டும், சார்ட் எழுத வேண்டும், 4 முரளிகளை படிக்க வேண்டும், எக்ஸாம் எழுத வேண்டும், குறைந்த மதிப்பெண் பெற்றுவிட்டால் என்ன செய்வது என்ற பல வகை சிந்தனை இருக்கிறது. அங்கு விளையாடிக்கொண்டே படிப்போம். அங்கு அனைவரின் புத்தி ஷார்ப்பாக இருக்கும். அங்கு படிப்பில் டிராயிங் இருக்கும், பாட்டு இருக்கும். ஹிஸ்ட்ரி இருக்குமா என்றால் ஹிஸ்ட்ரி துவாபர யுகத்தில்தான் ஆரம்பமாகிறது. ஜாகிரஃபி என்றால் நம்முடைய மாளிகையை பற்றி தெரிந்து கொள்வோம், உற்றார் உறவினர்களை பற்றி தெரிந்து கொள்வோம், அண்டை வீட்டில் யார் இருக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்வோம். இதுதான் ஜாகிரஃபி. அடுத்தது நாடகம். இந்த வகுப்பில் 5 சகோதரர்களை விஸ்வராஜன் போன்று அலங்காரம் செய்து நாட்டியம் ஆட சொன்னார்கள். அடுத்தது விமானம். விமானம் எப்படி இருக்கும்? ஒரு நொடியில் ஸ்விட்ச் செய்தால் எங்கு சென்று அடைய வேண்டுமோ அங்கு சென்று அடைந்து விடும். ஸ்பீட் அதிகமாக இருக்கும். ஒரு வினாடியில் செல்ல வேண்டுமென்றால் செல்ல முடியுமா? அங்கு எண்ணங்கள் மிகவும் குறைவாக இருக்கும். இப்பொழுது மிகவும் விரைவாக இருக்கிறது. சிந்திக்கிறோம் அங்கு ஒரு நிமிடத்தில் செல்ல வேண்டும் என்று. அங்கு சென்று அடைந்து விடலாம். மற்ற சிந்தனைகள் இருக்காது. இங்கு கூட மதுபனில் ஒரு டிபார்ட்மெண்ட்டை பற்றி மற்றொரு டிபார்ட்மெண்ட் சிந்திக்க மாட்டார்கள். யார் பொறுப்பு சகோதரராக இருக்கிறார்களோ அவர்கள் மட்டும் சிந்தனை செய்வார்கள். இந்த பயிற்சியில் நாம் யோகத்தில் கூட செய்யலாம். எப்படி? நாம் ஒரு புஷ்பக விமானத்தில் மேலே சென்று கொண்டிருக்கிறோம். நம்முடைய பிராமண பரிவாரம் நம்முடைய புஷ்பக விமானத்தில் அமர்ந்திருக்கிறது. நாம் இந்த முழு உலகத்திற்கும் சகாஷ் கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்ற சிந்தனையை இப்பொழுது நாம் செய்யலாம். அடுத்தது கரன்சி. அங்கு நோட்டுகள் இருக்காது மற்றும் டூப்ளிகேட் இருக்காது. பெயர் மாத்திரத்தில் இருக்கும். அவர் விற்பனையாளர், நான் வாடிக்கையாளர் என்ற எண்ணம் இருக்காது. மதுபனில் எப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் மற்றும் மற்றொரு டிபார்ட்மெண்ட்டில் கொடுக்கல் வாங்கல் இருக்கிறதோ அப்படிதான் இருக்கும். குடும்பத்தை போல் இருக்கும். அடுத்தது உடை. நமக்கு பல உடைகள் இருக்கும். தையல் டிபார்ட்மெண்ட் இருக்குமா, மெஷின் இருக்குமா என்ற சிந்தனை வருகிறது. அந்த காலத்தில் ராஜாக்கள் எப்படி உடைகள் அணிந்தார்கள்? ஒவ்வொரு வேளைக்கும் ஒவ்வொரு ஆடை இருக்கும். உணவு உண்ணும் பொழுது ஒரு ஆடை, ஸ்நானம் செய்யும் பொழுது ஒரு ஆடை, சுற்றுலா செய்யும் பொழுது ஒரு ஆடை, ஸ்கூலுக்கு செல்லும் பொழுது, பார்ட்டிக்கு செல்லும் பொழுது என்று விதவிதமான ஆடைகள் அணிவோம். அலங்காரங்களும் ஆடைக்கு ஏற்றாற் போல் இருக்கும். இப்பொழுது பார்க்கிறோம், சில பெண்மணிகள் அழகான ஆடைகளை அணிகிறார்கள், அதற்கேற்ற நெயில் பாலிஷ் அணிகிறார்கள். அதுபோல அங்கும் ஆடைகளும் அலங்காரமும் ஒன்று போல் இருக்கும். அங்கு நேச்சுரல் அழகு இருக்கும். பவுடர் போட வேண்டிய அவசியம் இருக்காது. நகைகளும் லேசாக இருக்கும். தூய தங்கத்தில் இருக்கும். வைரங்கள் பூட்டியதாக இருக்கும். அடுத்தது லைட். அங்கு தங்கம் மற்றும் வைரம் மாளிகைகளில் இருக்கும். எப்பொழுது சூரிய ஒளி படுகிறதோ அப்பொழுது இந்த வைரக்கற்கள் ஜொலிக்கும். அங்கு எலக்ட்ரிசிட்டி பில் வராது. ஒவ்வொரு நாளும் அங்கு பௌர்ணமி தான். அடுத்தது பாஷை. அங்கு மொழி தூய ஹிந்தியாக இருக்கும். அதனால்தான் இப்பொழுதிருந்து நாம் ஹிந்தி கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் பகவானின் மகாபாக்கியத்தை எப்பொழுது நாம் கேட்கிறோமோ அப்பொழுது அது டிரான்ஸ்லேட் செய்யப்படுகிறது. டிரான்ஸ்லேஷன் செய்யும் பொழுது சில வார்த்தைகள் மாறக்கூடும். அதனால் இப்பொழுதிருந்தே ஹிந்தியை கற்றுக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். கடைசி பிக்னிக். பாபா கூறுகிறார், 2 பாஸ்கள் தேவை நமக்கு. ஒன்று, நாம் சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும், பாஸ் ஆக வேண்டும். அடுத்தது பாபாவுடன் செல்ல வேண்டும். இந்த 2 பாஸ்கள் இருந்தால்தான் எல்லாவற்றையும் நாம் அனுபவம் செய்ய முடியும். அடுத்தது ஹோம்ஒர்க். இப்பொழுது நீங்கள் படித்த இந்த வாணியிலிருந்து 10 கேள்வி பதில்களை எழுத வேண்டும். அடுத்தது ஸ்வர்க்கத்தை பற்றிய 5 நிமிடத்திற்கான ஒரு கமெண்ட்ரியை உருவாக்க வேண்டும்.
அதை நீங்கள் டெலகிராமில் நீங்கள் போஸ்ட் செய்து விட வேண்டும். இன்று நாள் முழுவதும் பயிற்சி என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த வாணியில் கேட்டவாறு தேவதைகள் எப்படி எழுந்திருப்பார்கள், எப்படி அமர்வார்கள், எப்படி பேசுவார்கள், எப்படி உணவு உட்கொள்வார்கள் என்ற சிந்தனைகளை மனதில் செலுத்தி அதன்படி நடந்து இந்த முயற்சியை இன்று நாம் செய்ய வேண்டும். ஓம் சாந்தி.